இப்ப இதுக்கு ஒரு பட்டி வந்து நீங்க அமைச்சிருக்கீங்க. இது ஆக்சுவலா வெளிய போகாம ஆ. இருக்கிறது சும்மா பட்டி டெம்பரரியா போட்டிருக்கேன் அமைச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இது ஆமா. எவ்வளவு கொள்ளளவு வருங்கய்யா? இதுல என்ன ஒரு ஆ. ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வருங்க இதுல. 750 ஸ்கொயர் ஃபீட். வரும். ஆமா. எவ்வளவு ஆடுகள் இங்க இருக்குங்க? இதுலயே மட்டும் ஒரு 120 ஆடு வருங்க. 120 ஆடு. 100 ஆடு ஆ. கொஞ்சம் அடிக்கடி வரும், போயிரும். ஆ. குடுத்துருவோம். இது வந்து கொடியாடு ஃபீமேல். கொடி ஆடு. கொடியாடு. இது நீங்க அப்படியே கூப்பிட்டா வருங்களாய்யா? வரும் வரும். அதுவும் கொடியாடுங்க. அது கொடி ஆடு. அது கன்னி ஆடு. ஆ. இது வந்து செம்மி ஆடுன்னு சொல்லுவாங்க. செம்மி ஆடு. செம்மி ஆடு. ஓ. இது நல்ல லென்த்தா இருக்கு. ஓ. அந்த படுத்திருக்கிறதும் கொடியாடு. இது கொடி ஆடு. ஆமா. ஓ. அது மைசூர் பிளாக் அந்த கருப்பு. கருகருன்னு இருக்குது மைசூர் பிளாக். நம்ம கலர்ல இருக்குது. சரிங்க. நம்ம கலர். அப்புறம் இது செம்மறியில பார்த்தா இதெல்லாம் வந்து நாட்டாடுங்க. அது வந்து பொட்டுக்குட்டி ஃபீமேல். பொட்டுக்குட்டி. அப்படிங்கிறது என்னங்க? அது தென் மாவட்டத்து ஆடுங்க இதெல்லாம். அது அந்த புள்ளி புள்ளியா தான் வரும். இந்த ஆட்டு இனங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறத பார்த்தா புள்ளி மான் மாதிரியே இருக்கு. அது மாதிரி அதோட சிம்டம்ஸ் அப்படியே இருக்குங்க அது. அது ஆக்சுவலா நோய் எதிர்ப்பு ஜாஸ்தி. ஒரிஜினல் நாட்டாடுங்க. அல்ல தூத்துக்குடி ஆடு அந்த மாதிரி. தூத்துக்குடி ஆடு. என்னை கூட ஏதோ முட்டை வைக்குது. அது ரோஜித்தோட குட்டி. தூக்கலாங்களா ஐயா? எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். வருமா? வரும். சொல்ல குட்டி. 2 குட்டி போட்டுருக்கு, ரெண்டுமே ஆண் தான். நல்லா ஃபீட் பண்ணுங்களா? அதெல்லாம் வந்துரும். இப்போ அந்த சைடு வந்து கருகருன்னு இருக்கிற ஆடுகள் அது பூரா கெடாய்ங்கண்ணா. கெடாய் கருப்பு. இது எப்படிங்க இது சாமிக்கு வந்து சேர்ந்து விடுற கெடாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட அது நிறைய வரும். நிறைய. அது நம்மகிட்ட ஒரு 100 கெடாய் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறதுங்கய்யா? அது எல்லாம் இது ஒரே செட்டு தாங்க. எல்லாம் ஃபீமேல் தான். ஃபீமேல் தான். இந்த சைடு இருக்கிற பூரா ஃபீமேல், அந்த சைடு இருக்கிற பூரா மேல். இதுக்கு எப்படிங்க நீங்க தீவனம் எல்லாம் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? இது தீவனம் வச்சிருக்கோம். ஆட்டு தீவனம் தனியா வச்சிருக்கோம். என்னென்ன கொடுக்குறீங்க? அதுல வந்து ரெடி மிக்ஸ் இருக்கு. சோளம், கம்பு, ராகி, சோளம், கோதுமை, மக்காச்சோளம், உளுந்து அந்த மாதிரி ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை கொடுத்துருவோம். அது புண்ணாக்கு தண்ணியெல்லாம் வச்சு ட்ரேல போட்டோம்னா எல்லாம் சாப்பிட்டுக்கு. அப்புறம் ஒரு 10 மணிக்கு எடுத்து விட்டோம்னா ஃபென்சிங்ல போய் அதுலயே ஒரு 4 மணி வரைக்கும் இருந்து 3 மணி வரைக்கும். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஃபீட் வச்சு எடுத்துட்டா மறுபடியும் எப்படிங்க இதோட ஃபென்சிங்? அது ஒரு 1.5 ஏக்கர் அந்த மாதிரி வரும். அது உள்ள போயிட்டு நீங்க எதுவுமே கண்டுக்கவே உள்ள போய் லாக் பண்ணிக்குவோம். எவ்வளவு நேரம் இருக்குங்க? அது இருக்கு ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கு. 3 மணி வரைக்கும்.